அண்ணாமலை அவர்கள் டிஆர் பாலு கிட்ட குறுக்கு விசாரணை பண்றாரு. நிறைய கேள்விகள் கேட்டிருக்காரு. 10 கப்பல் வாங்கல, 2 கப்பல் தான் வாங்கியிருக்கோம்னு இன்னும் பல விஷயங்களும் கேட்டிருக்காரு. இன்னைக்கு 2 கேஸ புதுசா ஆலோசனை பண்ணிட்டு பதிவு பண்ண போறேன் அவர் மேல அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இது சிக்கலில் இருக்கிறாரா டிஆர் பாலு? கண்டிப்பா, நிச்சயமா. ஒண்ணும் இல்ல, நான் சந்திப்பேன். அது இவர் தானே டிஃபமேஷன் கேஸ் யார் போட்டது யாரு? டிஆர் பாலு தானே போட்டாரு. இன்னைக்கு குறுக்கு விசாரணை கேள்விக்கெல்லாம் பதில் தெரியலங்கிறாரு. அப்ப நான் என்ன கேக்குறேன், இவ்வளவு ஒரு ஞாபக மருதி உள்ள நபரா இத்தனை வருஷம் எம்பியா இருந்திருக்காரு, மத்திய அமைச்சரா இருந்திருக்காரு அப்படின்னு நான் பாக்குறேன். இதுல புரியுதுங்களா? அதாவது 10 கப்பல் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது திரு அண்ணாமலை அவர்கள் எதையும் நோக்கி சொல்லலன்னா மூக்க அழகிரி அவர்கள் கூறினதான் அவர் சொல்றாரு. இல்ல 10 எல்லாம் இல்ல, நான் 2 தான் வாங்கினேன் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. இன்னொன்னு, ஒரு நிறுவனத்துல கடன் வாங்கியிருக்கிறாரு, இவரு ஒரு மனைவி கடன் வாங்கியிருக்காங்கன்னு சொல்றாங்க. அதை அவர் குறுக்கு விசாரணையில கேட்கிறாரு. ஆமா, என் மனைவி பேர்லயும் என் பேர்லயும் வாங்கியிருக்கோம், இது உங்க மகனோட நிறுவனம் தானே, அது எனக்கு தெரியாது. அது எப்படிங்க, ஒரே வீட்டுல இருக்கீங்க, உன் பையன் நிறுவனம் என்னன்னு தெரியலன்னா அங்க போய் நீங்க லோன் வாங்குவீங்க, ஆனா அது உன் பையன் நிறுவனம் தெரியாது, நீங்க கோர்ட்ல சொல்லுவீங்க. இதை மக்கள் நம்பணும் இல்லையா? அப்ப எவ்வளவு திமுக காரன் மக்களை ஏமாற்றி இழிச்சவர்களாக நினைக்கிறார்கள் அப்படிங்கிறதா இதன் மூலியமா நான் சொல்றேன். புரியுதுங்களா? அதாவது சொந்த பையன் கம்பெனியில லோன் வாங்கினாராம், லோன் வாங்கினது ஒத்துக்கிறாரு, ஆனா அந்த கம்பெனி உங்க பையன் தான் நடத்துறான்னா என் பையன் நடத்துறான்னு எனக்கு தெரியாது. இவ்வளவு பெரிய பொய் அதாவது இவங்க எப்படி இப்ப கொள்ளையடிச்சு வச்சிருக்காங்க பாத்தீங்களா? இவர் இப்படி பேசுறாருன்னா இன்னொரு பையன் வெள்ளையரி கேட்டா வெள்ளை பேப்பரை கேட்கறாங்கன்னா இந்த மாதிரி கொள்ளையடிச்சு வச்ச அந்த கொழுப்பு தானே பேசுறாரு டிஆர்பி ராஜாங்கிறத நான் சொல்றேன். புரியுதுங்களா? இவ்வளவு கொள்ளையடிச்சு இவ்வளவு சம்பாரிச்ச அந்த கொழுப்பு திமிர்ல வெள்ளையரிக்கு கேட்டா வெள்ளை பேப்பரை காமிக்கிறா இந்த மாதிரி கொள்ளையடிச்சு வச்ச திமிர் தானே பேசுறீங்கிறத நான் சொல்றேன். இது மக்கள் புரிந்து கொள்ளட்டும்ங்கிறத நான் சொல்றேன்.